எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ராப்ளாக்ஸ் கேம் பிளேயில் ஸ்குவிட் கேம் சீசன் 3 தான் விளையாட போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஏன் வீடியோஸ் போட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம் எக்ஸாமினேஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு 27th தான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன். அண்ட் தென் இன்றைக்கி வந்துட்டு லைட்டாக த்ரோட் இதாகிடுச்சு. அதனால கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு பொறுத்த வரைக்கும் நான் சீசன் 3 இன்னும் பார்க்கவே இல்லை. பட் சீசன் 2 and 1 நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஸ்குவிட் கேம் சீசன் 3 வந்து எவ்வளோ நாள் ஆகி இப்போ தான் நம்ம விளாட்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேமுக்குள்ளே வந்தோடனே நம்மளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேமுக்குள்ளே அமுச்சு விட்டு செகண்ட் லாபிக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கேமுக்கு, அதாவது எப்போவுமே ஃபஸ்ட்டு ரெட் லைட் க்ரீன் லைட் தான் இருக்கும். அண்ட் தென் சுற்றி ஃபுல்லாக நியூ கேம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் கண்டினியூஸாக 8 டேஸ்க்கு வந்துட்டு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குன்னா கொஞ்சம் நிறைய வீடியோஸ் வரும், அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா 8 டேஸ் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ இந்த 8 டேஸ் நம்ம வந்துட்டு செம்மையாக வீடியோஸ்லாம் போட போகிறோம். ஸோ நிறைய வீடியோஸ்லாம் டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக நிறையா கேம்ஸ் எல்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 99 நைட்ஸ்லாம் போடலான்ட்டு ஒரு பிளானு. ஏன்னா நான் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும், நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரில, பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப நூப் மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஸோ நான் அவ்வளோதான் விளையாடுவேன், ரொம்பலாம் விளையாட மாட்டேன். எனக்கு நான் மோஸ்ட்லி கேம்ஸ் விளையாடுறதே ரேரு தான். ஏன்னா நிறையா படிக்க வேண்டியது அது இதுன்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டஃப் கேம்ஸ்லாம் போட முடியாது. ஓகே, ஸோ இப்போ ரெட் லைட் க்ரீன் லைட்டுக்கு வந்துட்டு ப்ரோமோ போட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ப்ரோமோ போடுற கேப்பில் கூட சேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா க்ரீன் லைட் வந்தால் வந்துட்டு போகணும், ரெட் லைட் வந்தால் நிற்கணும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி இத்தனை பிளேயர்ஸ் வந்திருக்குங்க. நான் இது வரைக்கும் யார் அது நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரி விடுங்க, நம்ம விளாட்லாம். ஓகே, என்ன விட மாட்டேங்கிறாங்க. ஓகே, நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் ஓடிட்டுருக்கோம். அப்படியே மடமடன்னு ஓடி போயிடலாம். ஸோ அது கோகோமா இந்த மாதிரி ஏதோ சொல்லணும். அது சொல்லி முடிச்சோன்னே நின்றுடலாம். ஏன்னா போக போக அது ஃபாஸ்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சிருது. சரி, ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை கிளாஸில் தள்ளிட்டு போயிட்டாங்க. ஓகே, அண்ட் தென் நம்ம மைண்ட் கிராஃப்டோட டே 1 மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்ல்டு டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு கேமே ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஜான்வரி மந்த் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம போயிட்டே இருக்கோம். ஐயோ, இந்த ஒரு மேட்ச் முடியறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும் போல் இருக்குது. ரொம்ப நேரம் டைம் ஆகுது. இந்த மாதிரியான மொக்க கேம்ஸு, இந்த மாதிரி ரெட் லைட் க்ரீன் லைட்லாம் ஒவ்வொரு சீசன் முடிஞ்சோன்னே எடுத்துருங்க. ஏன்னா இது ஒரே கேமை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரியல் ஸ்குவிட் கேம் இல்லை. ஸ்குவிட் கேமோட ட்ரைலர் டெமோ, எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் இது ரியல் வெர்ஷன் கிடையாது. ஏன்னா ரியல் வெர்ஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேம்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு ட்ரையல் வெர்ஷன் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அது ரியல் கிடையாது. ஸோ ஓகே, ஸோ இது அப்படியே இன்னும் இந்த 1 minute 23 seconds முடிகிற வரைக்கும் இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு வரேன். சரி, ஓகே, ஒரு 2 to 3 minutes கழித்து நம்ம நெக்ஸ்ட் லாபிக்கு வந்து கேம்குள்ளேயும் வந்தாச்சு. ஸோ எனக்கு புரியல, இது ஸ்குவிட் கேம் 3ல் ஆக்சுவலி இது இருக்கவே இருக்காது. பட் சம்மந்தமே இல்லாமல் இதை கொண்டு வந்திருக்காங்க. பட் நான் சொன்னேன்ல, ஆக்சுவலி ஸ்குவிட் கேம் சீசன் 1 சீசன் 2 அதில் கூட ஒரு 2-3 கேம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் சீசன் 3ல் வந்துட்டு 5-6 கேமுக்கு மேலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, எப்படி பண்ணுறது? ஓகே, இந்த மாதிரி ஜஸ்ட் கார்னரில் இந்த மாதிரி ஸ்டெப்பாக தள்ளணும். ஸோ நல்ல வேளை நம்மளுக்கு சர்க்கிள் கிடச்சிது. ஸ்டாரு அம்பர்லாலாம் கிடச்சிருந்தா நம்ம கதை அவ்வளோதான். ஸோ பின்னாடி இருந்து கொஞ்சம் பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்கும், அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறையா கேட்காது, ஓகேவா? சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இந்த லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லை எனக்கு புரியல. கேம் ஸ்டார்டிங்கில் 0 rupees இருந்துச்சு. ஓகே, அதுக்குள்ளே 2.0 million வந்துருச்சு. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஷேப்பு ரொம்ப பாவம். இப்போ நம்மள்கிட்ட அதுக்குள்ளே 2.0 million வந்திருக்கு. இது வச்சு ரோபக்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ உங்கள் யாருக்காவது ஃப்ரீ ரோபக்ஸ் எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ரோபக்ஸ் நானும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஒரு ரோபக்ஸ் கூட தர முடியல. அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஸ்கின் கூட என்கிட்ட இல்லை. ஸோ இப்போ நான் வந்துட்டு நல்ல ஸ்கின் தான் வச்சுருந்தேன். இப்போ என்கிட்ட இந்த நூப் ஸ்கின் ஏன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன் தெரியாமல். அம்மா வந்துட்டு ஃபோன்லேருந்து தெரியாமல் கேமை டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் ஐடி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சனால தான் இந்த மாதிரி நூப் ஸ்கின்னு
எல்லாமே இந்த மாதிரி லெவல்லாம் கம்மியாகி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் சைன்இன் பண்ணல, அக்கௌண்ட் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம லாபிக்கும் வந்துட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன் தெரியுமா, ஏன் இவ்வளோ நேரம் லாபிலே இருக்கோன்னு பார்த்தா லைட்ஸ் அவுட்டுங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சீசன் 3ல எங்கேருந்து லைட்ஸ் அவுட் வந்துச்சுன்னே தெரில. ஒருவேளை நான் தெரியாமல் சீசன் 3க்கு பதிலாக வேறு சீசனை தொட்டுட்டானான்னு கூட தெரில. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம சீக்கிரமாக மட்டும் ஒரு சேஃப்டி பிளேஸ்க்கு மட்டும் போயிடலாம். எனக்கு வேறு அவசரத்தில் என்ன பேசுகிறதுனே தெரியல. எல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே 2-3 பேரை அடிச்சிட்டாங்க. அங்கங்கே கட் பண்ணி தான் ஐயோ நானே சிவனேன்னு வந்து இங்கே ஒளிஞ்ச வந்து அடிக்காதுடா, நான் அடிக்க ஆரம்பித்தா விட மாட்டேன். எனக்கு இங்கே மொபைலில் விளையாடுனாலும் ரொம்ப கிளிச் ஆகுது. ஆல்ரெடி ஃபோன் கிளிச் ஆகுது, இதில் இது வேறு தொல்லை, இது மெசேஜ் வேறு வந்து தொல்லை அடிக்குது. ஓகே, இதுக்கும் நம்ம வந்துட்டு இந்த பஞ்சிங் பொசிஷன் கையிலே வச்சுக்கலாம். எவனா வந்தால் மூக்கு மேலே 2 குத்து குத்திடலாம். நம்ம ஒளிஞ்சா வந்து அடிக்கிறானுங்க. என்னை பார்த்தா அவனுக்கு என்னடா லூஸ் மாதிரி தெரியுதா, அதனால் நம்ம எதுக்கும் கையிலே வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. இந்த 20 செகண்ட்ஸ் மட்டும் சர்வே ஆனால் போதும். யாரும் நடிக்காதீங்க, நடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நான் செம்ம காண்டாயிருவேன். நான் என்ன தான் பண்ணனாலும் எங்கெங்கேருந்தோ வந்து அடிக்கிறானுங்க. ஓகே, லைட்ஸ் அவுட் முடிஞ்சிருச்சு. அதான் எல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. வாடா, இந்த லைட்ஸ் அவுட் முடியறதுக்குள்ளே ஓகே. இப்போ நம்ம 2.5 மில்லியனுக்கு வந்திருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் என் கூட வந்துட்டு கேம்ஸ் விளையாடணுன்னு நினைக்கிறீங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய ஐடியை வந்துட்டு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் யாராவது என் கூட சேட் பண்ணுறது, அதான் நீங்கள் புது வீடியோஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறீங்கன்னா கூட இந்த நம்பரில் வந்துட்டு வாட்ஸ்அப் அனுப்புங்க. அண்ட் தென் ஐடியும் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் தான், அதான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இது எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். அண்ட் தென் இந்த நம்பருக்கு ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க, பிகாஸ் இது என் அம்மாவோட நம்பர். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் என்னை வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஏதோ புதுசாக கேம் வருதுன்னு நம்மளுக்கு ப்ளூ கலர். ஓகே, அந்த ஹைட் அண்ட் சீக் கேம் கைஸ். நம்ம நல்ல வேளை நம்ம வந்துட்டு கேச்சர் கிடையாது, நம்ம வந்துட்டு சீக்கர் தான். ஏன்னா சீக்கர் வந்துட்டு ஒன்று கில்லர்ஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும், அப்படி இல்லைனா டோரை கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகே, பிகாஸ் ஐ எம் யோ மெம்பர் இன் யோர் டீமா. ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம கிட்ட ட்ரையாங்கிள் மட்டும்தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி 2-3 ஷேப்ஸ் கண்டுபிடிச்சி ஒரு ரியல் டோரை கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகணும். ஓகே, என்ன இது கேலக்ஸி டோரு. ஓகே, நம்ம இந்த டோரை ஹைடாக அக்கா தயவுசெய்து விடுக்கா, நானும் ஹைடாக தான்க்கா. ஓகே, இந்த மாதிரி நம்ம டோரில் வந்துட்டு ஹைட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இங்கே இருக்க வேணாம், ஏன்னா சீக்கிரம் வந்து திறந்தா கொத்த அவுட் ஆயிடுவோம். அதனால் நம்ம எதுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கலாம், நிற்கவே வேண்டாம். அப்போ தான் சீக்கர்ஸ் நம்மளை வந்துட்டு ஈஸியாக கொல்ல முடியாது. ஸோ நான் பார்த்த வரைக்குமே இது ஒரே கேம் மட்டும்தான் சீசன் 3ல் புதுசாக வந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் ரூம் இருக்குது. ஸோ இந்த கேமோட ப்ரோமோவில் அந்த ஃப்ளார் ரூம் காட்டினாங்க. அப்போனா அந்த ஐயோ சீக்கிரம் நல்ல வேலை. ஓகே, அந்த ஃப்ளார் ரூம் தான் எஸ்கேப் ரூமாக இருக்குமோ. ஓகே, நான் இப்போ மேலே போகிறதுக்கான வழியை தான் கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கேன். ஸோ கிடச்சோடனே நம்ம போய் இந்த ரூம் என்னென்னு நம்ம எடுக்க வந்த கீ எடுத்துட்டா. என்னங்க இது? ஓகே, இதுதான் மெயின் டோர் போல். ஓகே நம்ம இப்போ என் மூளைக்கு யாரும் என்னை தூக்க. ஓகே, அந்த ஐயோ எல்லா சீக்கர்ஸுமே இங்கே தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கீழே இருக்கலாம், ஏன்னா மேலே தான் எல்லா சீக்கர்ஸுமே இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் இப்படி கீழேயே ஓடிட்டுருக்கலாம். இன்னொரு 1 மினிட் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இந்த 1 மினிட் நம்ம சர்வைவ் ஆனாலே போதும். இப்போ அண்டர் கிரவுண்டு கூட இருக்குது. எங்கடா இருக்கீங்க? நம்ம வந்துட்டு டோர் கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம். ஸோ நம்ம ஜஸ்ட் சர்வைவ் ஆயிடலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நானும் ஓடிட்டே இருக்கேன். டோரு வந்துட்டு யாருமே கண்டுபிடிக்கல, நம்மளும் கண்டுபிடிக்கல. ஐயோ, நம்ம வேறு கண்டே பிடிக்கல. இவன் இந்த பின்னாடி வேறு சீக்கிரம் வந்து நஜக்குன்னு குத்திக்கிட்டு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றின இடத்துலையே சுற்றிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ காட்டுச்சு பார்த்திங்களா ஸ்கொயர் ஷேப்பு. ஸோ அது மாதிரி நம்மக்கிட்ட வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்கொயர் ஷேப் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்மளால் எப்படி சீக்கர்ஸை பார்க்க முடியுது? இல்லை, நம்மளே இப்போ எதுக்கு ஓகே,
ஏதோ ஒரு சீக்கர் வந்துட்டு பவர் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அவன் பார்த்துட்றான். ஓகே, எப்படியும் டைமே முடிஞ்சிருச்சு, அதனால தான் எல்லாத்தையும் காட்டுறான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகணும், இல்லைன்னா அவங்களே டெலிபோர்ட் பண்ணிடுவாங்களே எனக்கு ஐடியா இல்லை. ஜஸ்ட் நம்ம இந்த ரூம்லேயே வெயிட் பண்ணுவோம். அவங்களே நம்மளை டெலிபோர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3.5 மில்லியன் வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கேம் இருக்கா, இல்லை இந்த கேம் இப்படியே முடிக்க போகிறோமா எனக்கு ஐடியாவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கேம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கேம் வருதா இல்லை கேம் இதோட முடிஞ்சுதான்ட்டு. ஸோ வருதா இல்லை எதுக்கு லாபியில் இவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறாங்க சத்தியமாக புரியல. ஒருவேளை வேர்ல்டு இப்போ தான் ஜென்ரேட்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்களானும் எனக்கு தெரில. ஓகே, நெக்ஸ்ட் கேமுக்கு வந்தால் இதுவா ஐயோ, இது ரொம்ப கஷ்டம். இது வேறு லக்கை பொறுத்து தான் இந்த கேமே இருக்குது. சரி, ஓகே. நம்ம வந்துட்டு முன்ன ஸ்குவிட் கேம் கேரக்டர் மாதிரியே ஒருத்தனை பார்த்தோம்ல, அவன் தான் கிளாஸ் மேக்கர். பட் அவன் எங்கேயோ இறந்துட்டாங்க. ஸோ கிளாஸ் மேக்கரே செத்துட்டான். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நாமத்தை போட்டு போக வேண்டியதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் உங்களுக்கு வேறு வாய்ஸில் வந்துட்டு ரீட் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? The goal is to reach the other side. Be careful, some glasses can't bear your weight. Choose wisely. Good luck. ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த ஸ்குவிட் கேம் கேரக்டர் கூட இங்கே தான் இருக்கார். பட் அவர் கிளாஸ் மேக்கர் கிடையாது. அதனால தான் இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த வாய்ஸ் வந்துட்டு நான் படிக்கலை, ஏஐ வாய்ஸ் தான். ஸோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏஐ வாய்ஸ் வச்சு இங்கிலீஷில் எதாவது கேரக்டர் க்ரியேட் பண்ணலாமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவனுங்க எவனும் போய் தொலைய மாட்டேங்கிறானுங்க. அட்லீஸ்ட் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ யாரோ ஒருத்தங்க போய் விழுந்தால் கூட நம்ம ஆப்போசிட் சைடில் சொல்லி வாய முடியல. ஓ நோ, எனக்கு சத்தியமாக புரியல, இந்த கேமுக்கு விளையாட வராங்களா இல்லை சேட் பண்ண வராங்களான்ட்டு. டேய், யாரா போங்கடா. 1 minute 43 seconds தான் இருக்குது. தயவுசெய்து முன்னாடி போங்க. ஐயோ, இவங்க ரொம்ப ஆமை மாதிரி போகிறாங்க. நம்மள மாதிரியே எல்லோரும் இங்கே இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை தள்ளி விட்டுருவானுங்க போல் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணி கடைசியில் நானே குதித்து நானே அவுட் ஆகிட்டேன். ஏன்னா நீங்கள் டைமை பாருங்களேன், இன்னும் 60 seconds தான் இருக்குது. எவனுமே மூவ் பண்ணல. அதனால் என்ன, இதுக்கு மேலே ஜெயிச்சா என்ன, ஜெயிக்காட்டி என்னன்னு நானே குதிச்சிட்டேன். சரி, கரெக்டாக இருக்கும்னு நினச்சி ஒரு நம்பிக்கையில் குதிச்சா இப்படி பண்ணிட்டாங்களே, என்னோடய நம்பிக்கையை வீணாக்கிட்டாங்க. சரி, ஓகே கைஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சூப்பர் கேம்ஸ் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.